பராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேலிருந்து சந்தன் பேசுகிறேன். இன்றைய ஒரு பதிவாக ரிஷப ராசியோட ஒரு ராசியின் தன்மைகளும் அதோட குணங்களும் எப்படி இருக்குது என்பது அனுபவ ரீதியான ஒரு கருத்தும் நம் உணர்ந்த ஒரு கருத்துக்களையும் இங்கே பதிவிடுகிறேன். அதாவது ரிஷப ராசி என்பது அதோட உருவம் என்று சொல்லக்கூடியது மாடுங்கிற ஒரு சின்னத்தை ரிஷபராசிக்கு கொடுத்துருப்பாங்க. மாடு நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்துது என்பது அனைவருக்கும் தெரியும். மாடு என்பது காளை மாடு, நமக்கு பொதி சுமக்கும் மாடுகள், விவசாயத்துக்கு உழவோட்டும் மாடுகள், இப்படி பலதுக்கும் அன்றைக்கெல்லாம் இந்த மாடுகளை வைத்து தான் நம்ம விவசாயமே பண்ணணும். அதே மாதிரி இந்த மாடுகள் நமக்காக இது உழைக்கக்கூடியது. அதாவது மாடாட்ட உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மாடாட்ட உழைக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி இருக்கும் என்பது அதோட சின்னம் குறிகாட்டுகிறதுன்னு வச்சுங்களேன். அதாவது ரிஷப ராசிக்கு அந்த காளை மாடு சின்னத்தை கொடுத்துருக்காங்க. காளை மாடுங்கிறது என்பது அவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துவது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு அதே மாதிரி இந்த மாடெல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்போ இது பழகிட்டோமா, அந்த மாடை பழகிட்டோமா எல்லாத்துக்கும் இது நமக்கு ஒத்து போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த மாடுங்கிற ஒரு சின்ன ரிஷபராசிக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் அந்த மாடை கொடுத்தாங்க அப்படின்னா, இது இந்த ராசியோட தன்மை என்று பார்க்கும்போது மாடோட சின்னம் இருக்கிறதுனால இவங்க மாடை மாதிரி ஒரு உழைக்கக்கூடிய தன்மையை பலசாலிகள் என்று சொல்லலாம். அதாவது மாடுக்கு எப்படி ஒரு பலம் உண்டதோ அது மாதிரி இவங்க பலம் பொருந்தியவர்கள். இவங்களோட ஒரு பழகும்போது நமக்கு இவங்களோட பலம் நமக்கு ஒரு பலன் கொடுக்கும் என்பது ஒரு உண்மையான நிலைப்பாடு தான். அப்போ இந்த ராசியோட அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிரன் கலைக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ 4 கால் என்று சொல்லக்கூடியது அன்றைக்கு 4 காலாக இருந்தது மாடை சொன்னோம். இப்போ 4 கால் என்று சொல்லக்கூடியது வாகனமாக போச்சு. அன்றைய காலத்தில் இதெல்லாம் மாடாக இருந்தது, இன்றைக்கி வாகனமாகி பறக்கக்கூடியதும் அதாவது வேகமாக போகக்கூடியது தன்மையாக வந்துருச்சு. அன்றைக்கி மாட்டு வண்டியை வச்சு தான் ரேக்கலா ரேஸ் பந்தயம்லாம் கூட நடத்துனாங்க. இன்றைக்கெலாம் பைக் ரேஸு, கார் ரேஸ் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அந்த மாதிரி இப்போ குதிரை இதெல்லாம் ரேஸ்லாம் பார்க்கும்போது அதோட தன்மைகளும் இது காட்டும்னு வச்சிங்களேன். அந்த வேகத்துக்கு இந்த இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி. அப்போ இந்த ராசியோட குணாதிசயங்கள் என்று பார்க்கும்போது இந்த ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். கலைநிலைக்கு ஆர்வத்தை உண்டாக்கக்கூடியவர், கலைநிலைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரனோட நிலைப்பாடு இந்த ராசியில் குறிக்கும். அப்போ இந்த ராசிக்காரங்கள் இந்த மாடு மாதிரி உழைத்தாலும் பிறருக்கு இவங்களால் ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக, ஏன்னா மாடை வச்சு நம்ம ஒரு அதுக்கிட்ட வேலை வாங்கும்போது அது வேலை செய்யும்போது நமக்கும் அது பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அது மாதிரி இவங்ககிட்ட ஒரு நட்பு வச்சுக்கிறவங்களுக்கும், ரிஷபராசிக்கு நட்பு வச்சுக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பயன் தரக்கூடிய ஒரு நிலையை இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது தன் உழைப்பை கொண்டு பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ராசியாக ரிஷப ராசியை எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க உழைப்பு பிறருக்கு நன்மை அளிக்கும்னு வச்சுங்களேன். இவங்க உழைப்பு பிறருக்கு நன்மை அளிக்கும். அதனால தான் இது காலதேவனுக்கு 2வது ராசியாக, குடும்ப ராசியாக, தன ராசியாக வச்சாங்க. இப்போ தனத்தை எல்லாமே அவங்க செலவு பண்ணும்போது பிறருக்கு அது பயனளிக்குதில்ல அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ராசியும் இந்த ராசி தான். குடும்பத்தை ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசிக்கு உண்டு. இந்த ராசிக்கு ஒரு எப்பொழுதுமே இந்த ராசியில் தான் கிருஷ்ணர் பிறந்தார். ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் பிறந்தார். அப்போ இந்த ராசிங்கிறது பெண் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி. எப்படி மேசம் ஆணாதிக்கம் சிறந்த ராசியாக இருக்கும்போது இது பெண் ஆதிக்கம். ஏன்னா இங்கே பெண் ஆதிக்கம் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார், அவர் ஒரு பெண் கிரகம். சந்திரன் உச்சம் பெறுகிறார், தாய்மை. அதாவது எந்த ஒரு பெண்ணுமே தாய்மை அடையும் போது அவங்க உச்சம் பெறுகிறார் அப்படின்னு சந்திரன் அங்கே உச்சமாக கொடுத்தாங்க. அப்போ இந்த ராசியில் பாருங்கள், ரிஷப ராசிங்கிறது 2 பெண் கிரகம், தாயும் தாரமும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு வீடு இந்த வீடு. அப்போ குடும்பஸ்தானம் என்பது மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த ராசியாக இவங்களுக்கு இந்த தாயோட ஒரு பாசமும் மனைவியோட ஒரு பாசமும் 2ம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். அப்போ இந்த ரிஷப ராசியை பொறுத்த அளவுக்குங்க இதில் சூரியன்
அமர்ந்துட்டான்னு வச்சுங்க. ரிஷபராசியில் வந்து சூரியன் பகவான் அமர்ந்துட்டா, சூரியன் வந்து இந்த ராசிக்கு 4க்கு அதிபதியாக வரக்கூடியவர். 4ஆம் அதிபதி சுகஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர், சொத்து சுகத்தை குறிக்கக்கூடியது, ஒரு ஆழ்மைத்தன்மையை குறிக்கக்கூடியவர் ரிஷபராசிக்கு சூரியன் பகவான் இருந்துட்டார்னா. இருந்தாலும் அவர் ஒரு வெப்ப கிரகம். சூரியன் வந்து ஒரு வெப்ப கிரகம். அவரோட இது வந்து கூர்மையான ஒரு கிரகம். நிலத்தன்மை, அதாவது ஸ்திரமான ஒரு வீடு ரிஷபம்ங்கிறது. அப்போ ஸ்திரத்தன்மை உள்ளது. சூரியனும் ஸ்திரத்தன்மை உள்ள கிரகம் தான். இருந்தாலும் அவர் ஒரு வெப்ப கிரகம். அப்போ இங்கே இருக்கும்போது கொஞ்சம் அவரோட உஷ்ணத்தன்மை கொஞ்சம் பாதிக்கும் என்று ஒரு சொல்லலாம். அடுத்தது சந்திரன் இங்கே இருந்துட்டார்னா அவங்க வந்து எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு தன்மை. ரிஷபராசியில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு நல்ல குணாதிசயங்களும் நல்ல சுப தேகங்களும் மனசும் இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மென்மையாக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையும், பிறரை நேசிப்பார்கள். பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக, பிறர் இவங்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராகவும், அதாவது எளிதில் இவங்க வந்து வசப்படக்கூடிய தன்மையும், இவங்களை மற்றவர்கள் விரும்பக்கூடிய தன்மையாக இந்த ராசிக்காரங்களுக்கு இருப்பாங்க. இவங்களுக்கு காதல் வசீகரம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு வச்சுங்களேன். நவரசம் கலந்த ஒரு முகத்தை வச்சுக்குவாங்க. ஏன்னா அது முகங்கிற ஒரு ராசியும் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு தன்மைகள் அந்த ராசியில் இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது அதோட தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அடுத்து இந்த ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருந்துட்டான்னா, செவ்வாய் வந்து இந்த ராசிக்கும் 7க்கும் 12 கூடியவராக வர்றார். 7க்கும் 12 கூடிய ராசியாக வர்றதுனால செவ்வாய் பகவான் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருந்துட்டாவே, செவ்வாய் வந்து ஒரு பலமான ஒரு கிரகம். அது வந்து எப்பொழுதுமே தன்னோட வேகத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். இங்கே வேகத்தை காட்டுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லையே அப்படிங்கிற மாதிரி, இங்கே வந்து வேகத்தை காட்டுறதுக்கு இதாக பிரச்சனையை உண்டாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவார். பேச்சில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை செவ்வாய் இருந்தால் இவங்களுக்கு அவசர குணமும் அவசர தன்மையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதில் இதில் புதன் இருந்தான்னு வச்சுங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக செயல்படக்கூடிய தன்மை. ஏன்னா புதன் வந்து 2க்கும் மஞ்சக்கூடிய கிரகமாக வருது. அதாவது குடும்பாதிபதியும் புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய தன் புத்தியை கொண்டு செயல்படுவார்கள் என்று ஒரு நிலைப்பாடு இவங்களுக்கு உண்டு. புதன் இருப்பது இவங்க ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடிய வல்லமையாக வலம் வரக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்போ குரு பகவான் இந்த ராசிக்கு இருந்துட்டாரா, குரு வந்து இந்த ரிஷபராசியில் குரு பகவான் வரும்போது அஷ்டமாதிபதி லாபாதிபதி அவர் தான். ஆனால் இந்த ராசியில் குரு இருக்கும்போது குருவோட தன்மை இங்கே வந்து பகை பெறுகிறதுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் பகைப்பட்டாலும் சுபக்கிரகம் லக்கணத்தில் அமர்வது இவங்களோட குணாதிசயங்கள் மேலோங்கி இருக்குன்னு வச்சுங்களேன். சுபத்தன்மையும் ஒழுங்குமுறையும் நல்லாயிருக்கும். பிறரை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மையும் ஒழுங்கான நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையும் நல்ல குணங்கள் உள்ளவராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அடுத்தது சுக்கிர பகவான் இந்த ராசியிலே ஆட்சி பெறக்கூடிய தன்மைன்னு வச்சுங்களேன். சுக்கரன் ஆட்சியில் இருந்தால் இவங்ககிட்ட தான் எல்லாமே கொத்து சாவி, வீட்டோட கொத்து சாவி இவங்ககிட்ட தான் இருக்கும். அது பெண்களாக இருந்தாங்கன்னா வீட்டில் ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் பணத்தை செலவழிக்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்கன்னு வச்சு, உதாரணத்துக்கு எல்லாமே இவங்க வந்து முன்னிருந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இவங்களுக்கு சுக்கிரன் அங்கே இருப்பதனால அது கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த குணாதிசயமாக அந்த கிரகங்கள் அந்த ராசி கட்டத்தில் பயணிக்கும் போது அதோட தன்மையை மாற்றி கொடுக்கும். ஏன்னா அந்த மாடுங்கிற சின்னம் பிறருக்கு உழைச்சி அது வந்து ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை, மாடு மாதிரி உழைப்பாங்க. இருந்தாலும் இந்த கிரகங்கள் போகும்போது அதை மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது. சனி பகவான் இந்த ராசியில் இருந்தால் 9க்கும் 10 கூடிய தர்ம நிலை கடைபிடிக்கக்கூடியவர், தர்ம நிலைப்படி வாழக்கூடியவராகவும் சனி பகவான் இங்கே இருக்கும்போது தொழிற்சானமும் இவங்களுக்கு அதோட பாக்கியத்தையும் அருளக்கூடிய தன்மை இருக்குது. இவங்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால அது ஒரு நன்மை அளிக்கும். ஏன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் என்பது ஒரு நிலைப்பாட்டை சனி பகவான் அவங்களோட குணாதிசயங்கள் அங்கே பிரதிபலிக்கும். நான் உழைச்சிருக்கிறேன், எனக்கு உண்டான ஊதியம் கிடைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அங்கே முன்னிறுத்தி வைப்பாருங்கன்னு வச்சுங்களேன். அடுத்து இந்த பாவத்தில் ராகு பகவான் அமர்ந்து விட்டார்னா, ராகுங்கிறது இந்த பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதுனால், கேதுங்கிற கிரகம் நீசம் பெறக்கூடிய தன்மை. ஏன்னா ராகு கேதுக்கு வீடு கிடையாது. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ராசிக்கு ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. ராகு பகவான் ஏன்னா 2லேருந்து அபகரிக்கும் தன்மை உடையவராக, இவங்க எதையுமே அபகரிக்கும் குணம் அவங்ககிட்ட எளிதாக வந்துவிடும். கேது இருந்தால் அந்த அபகரிக்கும் இல்லை, எனக்கு எது வேண்டாம், என்னை விட்டா போதும் அப்படின்னு எதுலையுமே பற்று இல்லாமல் இவங்க ஒரு ஆன்மீக நிலையை நாடக்கூடிய தன்மையாக, ஆன்மீக பேச்சு பேசக்கூடிய தன்மையாக, பற்றற்ற ஒரு நிலையில் வாழக்கூடிய தன்மையை கேது அங்கே கொடுத்துருவார். இந்த ராகு கேதுகள் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலனை அவ்வளோ எளிதாக கண்டுபிடிக்க முடியாது, மாற்றியும் கொடுப்பார்கள் இவர்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ இந்த ரிஷப
ரிஷப ராசி நேயர்களுக்கும் ராசி தன்மையும் அவங்களோட குணங்களும் பார்க்கும்போது அந்த ராசியோட குணம் என்பது மாடோட சின்னம். மாடோட குணங்கள் எப்படி இருக்கும், மாடோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், மாடு வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் தனக்கு கொடுத்த வேலைகளை தனக்கு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடை பிறருக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நிலையாக இந்த ராசிக்காரங்களோட குணமும் இவங்களோட செயல்பாடுகளும் இருக்கும். இவங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் இவங்க வந்து நன்மை அடைவார்கள் என்ற ஒரு கருத்தும் இந்த ரிஷபராசிக்காரங்களால் பிறருக்கும் நன்மை இவங்களுக்கும் நன்மை என்பதை நம் ஓரளவுக்கு இதில் வந்து ராசியை குறை சொல்ல முடியாத ஒரு ராசியை வசீகரத்தன்மை உள்ள ராசி. பிறர் மேலே பிறர் வந்து இவங்களை காதலிக்கக்கூடிய ஒரு ராசியாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவங்களுக்கு அந்த தன்மையெல்லாம் எளிதாக கிடைத்துவிடும் என்பதை இந்த ராசியோட தன்மையை பற்றி நான் உணர்ந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பதிவிட்டிருக்கிறேன். மீண்டும் இந்த ஒரு அடுத்த ராசிக்காக ஒரு கருத்தை பதிவிடுகிறேன். இந்த ராசி தன்மைகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்கள் லைக்குகளையும் பதிவிடுங்கள். அப்போ தான் நான் இதில் ஏதாச்சும் எதை மாற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா, வேறு ஏதாவது கருத்து சொல்ல முடியுமான்னு என்னோடய நிலைப்பாட்டை நான் உணர்ந்து சொல்ல முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுவின் சந்திரன்.